வேலை கிடச்சிச்சா? இல்லை. பேங்க்லேருந்து லோன் அமௌண்ட்டை கட்ட சொல்லி கால் பண்ணுறானுங்கடி. நான் வேணா எங்கள் வீட்டில் கேட்டு பார்க்கவா? இல்லடி வேணாம். அவங்க வீட்டில் ஏற்கனவே எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. இந்த நேரத்தில் பணம் வேணும்னு கேட்டோம், இதை சாக்கா வச்சு என்னையே ஒரு பேச்சு பொருளாக்கிடுவாங்க. நான் வேற யார்கிட்டயே கேட்டு பார்க்குறேன், இல்லைன்னா ஏதாச்சும் நான் கடன் வாங்கியாவது அடைச்சிக்கிறேன். அண்ணா வாங்கண்ணா. சபரி இருக்காண்ணா? இல்லையாண்ணா, என்னாச்சுண்ணா? போன மாதம் என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாம்மா. நானே வெளியே தான் வாங்கி கொடுத்துருந்தேன். அவன் கொடுக்காததுனால கடைக்காரன் என் வீட்டில் வந்து என்கிட்ட கடன் கொடுத்துருந்தான். கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் கடன் கொடுக்க சொல்லுமா. என்னால் முடியல. நான் ரொம்ப நான் கிளம்புறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏய் எங்கே போன? ஏன் ஃபோனே எடுக்கல? கௌசி, நீ முதல்ல இருக்கிற துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு கௌசி, நம்ம கிளம்பணும். என்னாச்சு? எதுக்கு இப்படி நீ பதட்டமா இருக்க? நான் தான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன்ல, கிளம்பு கௌசி. என்னாச்சுன்னு சொல்லு. ஊர் முழுக்க கடன் வாங்கி கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. யார்கிட்ட கடன் கேட்கறதுனே தெரில. கடன்காரெல்லாம் கடன் கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாண்டி. தயவு செஞ்சு கிளம்பு கௌசி. அதுக்காக சொந்த வீடை விட்டுட்டு ஓட சொல்றியா? சொந்த வீடு தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு விலை கொடுக்கணும்ல. அது என்னால் முடியலடி. ஆசாசையாக இந்த வீடை வாங்கினேன். இந்த வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கலாம் நினச்சேன் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கிளம்பு கௌசி. இங்கே பாரு, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா? என் பேரில் ஒரு நிலம் இருக்குது, அதை விற்றுட்டு அதுலேருந்து வர காசை வச்சு வேணா இந்த கடன்லாம் அடைச்சிடலாமா? கௌசி, அந்த நிலம் உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உனக்காக எழுதி வச்சதுரி. அதை எப்படி விற்கிறது? நிலம் என் பேரில் தான் இருக்குது, ஆனால் இந்த வீடு நம்ம பேரில் இருக்குல்ல. இந்த வீட்டுக்காக நிலத்தை விற்றா தப்பு இல்லை. நீ இதை பற்றிலாம் யோசிக்காம நிலத்தை விற்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணு. சாரி கௌசி, என்னால் உன் நிலத்தை வைக்க வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதையும் யோசிக்காம